இது இந்துவோட புடவை தானே? யார கேட்டு இதை எடுத்து கட்டின? இது இந்து அக்காவோட புடவையா? சத்தியமா எனக்கு தெரியாது சார். மயிலக்கா தான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த புடவையை கொடுத்து கட்டிக்க சொன்னாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த புடவையை கட்டினேன். ஏய், சும்மா பொய்க்கு மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. அவங்க எப்படி இந்துவோட புடவையை உனக்கு எடுத்து கொடுக்க முடியும்? இது என்னோட ரூம்ல என் கபோர்ட்ல இருந்த புடவை. நான் இல்லாத டைம்ல நீதான் என் ரூம்க்கு வந்து இந்த புடவையை எடுத்துக்க. ஐயோ சார், சத்தியமா நான் அப்படி எல்லாம் எடுக்கல சார். இது இந்து அக்காவோட புடவைன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. என்ன நம்புங்க சார். எழில், என்னப்பா இப்ப பிரச்சனை? எதுக்கு நீ சுடர மறுபடியும் திட்டிட்டு இருக்க? மா, நான் சும்மா வாண்டடா இவள திட்டணுங்கிறதுக்காக திட்டல. இவ செஞ்ச வேலை அப்படிமா. பாருங்க, இவ இப்ப கட்டி இருக்கிறது ஏன் இந்துவோட புடவை. உங்களுக்கே தெரியுமா, நான் இந்துவோட சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். யார கேட்டு என் இந்துவோட புடவை எடுத்து கட்டினா அவ? இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த புடவை கட்டுறதுக்கு? அது வேற ஒண்ணு இல்ல எழில். அவ உன் கையால திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டதால இப்ப இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்டால. நம்மள யாரு கேட்க போறாங்கிற திமிர்ல இந்துவோட புடவையை எடுத்து கட்டியிருக்கா. மனோ, அவன் ஏற்கனவே கோவத்துல இருக்கான். நீ வேற எப்படி எல்லாம் பேசி அவனை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க. சுடர், நீ எதுக்குமா இந்துவோட புடவையை எடுத்து கட்டின? எழில் கோவப்படுவான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, இது இந்து அக்காவோட புடவைன்னு எனக்கு இப்பதாம்மா தெரியும். மயிலக்கா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த புடவையை என் கையில கொடுத்து என்ன கட்டிக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, அவங்க ஆசையா குடுக்கறாங்களேன்னு சொல்லிதான் நான் இப்ப இந்த புடவையை கட்டினேன். ஆனா அவங்க கூட இது இந்து அக்காவோட புடவைன்னு சொல்லவே இல்லை. நிறுத்து. நீ ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணி பதிலுக்கு புது புது காரணம் சொல்லிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் கேட்டுட்டு நான் நம்பிக்கிட்டு இருப்பேனா? நீ சொல்றது அத்தனையும் போய் செய்யறது அத்தனையும் ஃப்ராடுத்தனம்.